எரேமியாவுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தந்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வேன் சொல்லி எந்த நேரத்திலே கர்த்தர் கூப்பிடு சொன்னார் என்று உனக்கு சொல்லிவிட்டார். எரேமியா சிறைச்சாலையில இருக்கும் போது அவனுக்கு 2வது முறை கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. முதல் முறை அவன் வாழ்க்கையில உண்டாகும் போது கர்த்தர் அவனுக்கு தேவனுடைய வார்த்தைகளை தந்து மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடியதான வார்த்தைகளை தந்தார். 2வது முறை வார்த்தை வந்த போது அவனுக்குன்னு வந்துச்சு. இதை நான் தானே செய்தேன், இதை நான் தானே நிரூபித்தேன், இதை நான் தானே ஸ்திரப்படுத்துகிறேன், செய்ய வல்லவர் நான் தானே அப்படி சொல்லி கர்த்தர் அவன் வாழ்க்கையில வருகிறதான காரியங்கள் எல்லாம் அவர்தான் அவனுக்கு செய்கிறார் என்பதை நிரூபித்தார். அதனால்தான் 1-2 வசனங்கள் அப்படி வாசிக்கிறேன். படி. எரேமியா இன்னும் சாவச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவைப்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என நாமம் உள்ளவர் சொல்லி. இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்றதான காரியம், ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் சம்பவிக்குது அப்படி சொன்னா அது தேவன் இல்லாமல் சம்பவிப்பதில்லை. அப்ப முதல் ஆண்டவர் நமக்குள்ள அறிவிக்கிறதான காரியம் என்ன? மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை சில நேரங்களில் நமக்கு தருவார். அப்போ நமக்கு பயமா இருக்கும். ஐயோ ஆண்டவரே, நான் இதை எப்படி சொல்ல முடியும், நான் இதை எப்படி பேச முடியும், என் வாழ்க்கையில பாவம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இப்படிலாம் சொல்லணும். அதனால்தான் அவனும் சொல்றான், நான் பேச அறிய, நான் ஒரு சிறு பையன், நான் எப்படி அவங்க கிட்ட போய் பேச முடியும், அதிபதி கட்டிய ராஜா கிட்டவும் நான் போய் பேச முடியுமா? அப்போ ஆண்டவர் அவன் நாவில ஒரு வார்த்தையை வைத்து பிடுங்கவும் இடிக்கவும் நாட்டமும் கட்டமும் அழிக்கவும் இப்படிப்பட்டதான காரியத்தை சொல்லி அவனை தைரியப்படுத்துகிறார். இந்த வார்த்தையெல்லாம் அவனுக்குரியது அல்ல, வேற ஒரு ஆட்களுக்குரியது. ஆனா இந்த வார்த்தை நிமித்தம் அவன் உபத்திரப்படுகிறான். எது நிமித்தம் எரேமியா உபத்திரப்பட்டான் அப்படி சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை பேசினது நிமித்தம் தான் உபத்திரப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறதான காரியத்தை நிமித்தம் தான் உபத்திரப்பட்டான். தெய்வத்துக்காக பிரயாசப்பட்டானே, அதற்காகத்தான் உபத்திரப்பட்டான். ஆண்டவருக்காக உண்மையா ஜீவிக்கணும்னு நினைச்சானே, அதுக்காகத்தான் அவன் உபத்திரப்பட்டான். நான் கடவுளுக்காக நிலைச்சு நிற்பேன், ஆண்டவருக்காக உறுதியா நிற்பேன், என்ன வந்தாரோ அப்படி சொல்றா பார்த்தீங்களா, அப்பதான் அவனுக்கு உபத்திரவங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப இந்த மாதிரி உபத்திரவங்கள் வரும்போது அந்த கஷ்டத்தை அவனால சகிக்க முடியல. அந்த கஷ்டத்தை அவனால சகிக்க முடியல. ஆண்டவருக்கு நான் நன்மை செய்தேன், ஆண்டவருக்காக நான் ஜீவித்தேன், ஆண்டவருடைய காரியங்களுக்காக நான் ஓடினேன், ஆண்டவருக்காக நான் பிரயாசப்பட்டேன், ஆண்டவருக்காகத்தான் எல்லாத்தையும் செய்தேன். ஆனா எனக்கு சந்தோஷமே இல்லை, எல்லாம் துக்கமாய்தான் வந்து முடிந்தது. நான் சிறையிருப்புல வேற போனேன், அப்படி சொல்லி சொல்றான். அப்போ இந்த மாதிரி சோர்ந்து போனதான ஒரு சூழ்நிலை அவனுக்குள்ள வந்துருச்சு. சோர்ந்து போனதான ஒரு சூழ்நிலை. சில நேரங்கள்ல வாழ்க்கை கூட வெறுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும். இந்த மாதிரி சமயத்துல வாழ்க்கை கூட வெறுக்கக்கூடியதான சந்தர்ப்பம் வரும். இப்படிப்பட்டதான சந்தர்ப்ப நேரத்துலதான் கர்த்தர் அவனோடு பேசினார். எரேமியா கிட்ட 2வது முறை வார்த்தை வரும்போது, மற்றவங்களுக்கு இல்லப்பா இந்த வார்த்தை உனக்கு, நான் தானே இந்த வழியில உன்னை நடத்துறேன், அந்த மனுஷங்களா உன்னை நடத்துறாங்க அப்படி சொல்லும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்க யோசித்து பாருங்க. இப்ப அப்படியே அவன் மனம் மாறி இருக்கு. தேவன் நடத்துறதான பார்த்ததானா இது, தேவன் என் கூட இருக்கும்போது யார் என்ன பண்ண முடியும்? அப்புறம்தான் அவன் அப்படியே சேஞ்சான். பிரியமானவர்களே, இதை அவங்கிட்ட சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றார், இப்படி செய்ய வல்லவராகிய யெகோவா என்கிற நாமம் என்னுடையது, நீ இந்த நேரத்துல துக்கப்பட்டு புலம்பிட்டு இல்லாம என்ன நோக்கி ஏன் நீ கூப்பிடல? என்ன நோக்கி கூப்பிட்டு இருந்தா நான் உனக்கு உதவிக்கு வந்திருப்பனே, உன்னை விடுதலை ஆக்கி இருப்பனே, உனக்கு நிறைய விஷயங்களை நான் செஞ்சிருப்பனே அப்படி சொல்றார். பிரியமானவர்களே, நாம் செய்கிறதான தவறுகள் கூட இதுதான். பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது புலம்புறோம், முறையிடுகிறோம், முறுமுறுக்கிறோம், அங்கேயும் இங்கேயும் ஓடுறோம். ஆனா ஆண்டவர் நோக்கி முழங்கால் போட்டு ஜபிக்க மாட்டோம். ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படி சொல்லி சங்கீதக்காரன் சொல்றானே, அந்த மாதிரி என் ஒத்தாசை வருகிற பருவதம் மனுஷர்கிட்ட இருந்து இப்ப எனக்கு ஒத்தாசை வராது. மனுஷர்கிட்ட இருந்து ஒத்தாசை போயிடுச்சு, இப்ப கர்த்தர்கிட்ட இருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும்.
அந்த கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான ஒத்தாசை எனக்கு வரணும் அப்படின்னு அவன் வேதனைப்பட்டு அலறி கூக்கிறதான ஒரு அனுபவத்தை உள்ள நமக்கு உண்டாகும். அப்ப எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். சாதாரண மாணவர் அல்ல அவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அப்படியானா வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அந்த பூமியில என்ன வைத்திருக்கிறாரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் எனக்கு அற்பமான காரியத்தை செய்ய மாட்டாரா? அதுதான் அதோடைய அர்த்தம். அதனால்தான் அவன் அப்படி சொல்றான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த நிச்சயம் அடுத்த வந்த உடனேயும் அவன் அடுத்தவங்களுக்கு பேச ஆரம்பிக்கிறான், உன் காலை தேவன் தள்ளாட விட மாட்டான். பாருங்க, தேவ சமூகத்துல இருந்து நீ சில காரியங்களை பெற்றுக்கொண்டு ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உன் வாழ்க்கையில மற்றவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு நீ மாறிடுவ. உன் காலை தேவன் தள்ளாட விட மாட்டான். உன்னை காக்கிறவர் உறங்கா, அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, இஸ்ரவேலை காக்கிறவர் அப்படி சொல்றார். எந்த காரியமும் உன்னை சேதப்படுத்தாத, தீங்கு உனக்கு வராது, அது வராது, இது வராதுன்னு மற்றவங்களுக்கு அவன் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டான். பிரியமானவர்களே, தேவன் எதிர்பார்க்கிறதான காரியம் நம்மிடத்திலிருந்து அதுதான். உன் ஆபத்து நாட்கள்ல என்னை நோக்கி கூப்பிடும். தேவன் தான் சொன்னாரு, நீ ஆபத்து நாட்கள்ல மனுஷர்களை ஏன் நோக்கி கூப்பிடுற, மனுஷர்களை ஏன் பாக்குற, உன் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டியா, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப உங்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆபத்துகளும் வரும்போது நீ என்ன செய்யணுமா, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அவர் உனக்கு இறங்குவார், அவர் உனக்கு உதவி செய்வார், அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார், பிரகாசமாக்குவார், மகிமையில மாற்றுவார். 6வது வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் 4 காரியங்களை அங்க சொல்லுகிறார். எரேமியா 33, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதோ அவர்களுக்கு நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி, 1 சௌக்கியம், இன்னொன்னு ஆரோக்கியம், 2 அதுக்கப்புறமா நான் அவர்களை குணமாக்கி, 3 பரிபூர்ண சமாதானத்தை தருவேன், இது 4. அதுக்கப்புறமா சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். இது தரதான காரியம் அல்ல, உனக்கு புத்தியை தெளிவிக்கிறதான காரியங்கள். இது கிஃப்ட்னு வராது, கிஃப்ட் பொருள்ல சத்தியம் வராது. ஆனா இந்த மேல சொல்லப்பட்டதான குணமாக்குறது, சௌக்கியம், ஆரோக்கியம், சமாதானம், இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறது. ஆனா சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தி தரார். இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கு, நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றதுதான் சத்தியம். அப்ப 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார், ஒரு காரியத்தை மட்டும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இதுல இருந்து உங்களுக்கு இந்த 4 காரியங்கள்ல ஒரு காரியத்தை தான் சொல்லி கொடுத்தோம், ஆரோக்கியம் அப்படி சொல்லி. நமக்கு இந்த நாட்கள்ல ஆரோக்கியமான உபதேசம் கூட அவசியம். அதனால்தான் பவுல் சொல்றான், நீ பேசுகிற உபதேசம் ஆரோக்கியமான உபதேசமா இருக்கட்டும். அப்படின்னா உங்களை திருத்துகிற உபதேசமா இருக்குன்னா தான் ஆரோக்கியமான உபதேசம். இப்ப உங்களை திருத்துகிற உபதேசம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு புத்தி சொன்னா மட்டும்தான் நீங்க திருந்துவீங்க. சில ஆடுகளே மாடுகளே ஹேன்னு சொன்னாவே என்ன செய்யும், அது உடனே உஷாராகி வேற வழியில போடும். சிலதை அடிக்க வேண்டியதான். சில மாடுகளுக்கு மூக்கணாங்கயிறு போடுறாங்க, அதுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு இழுத்தா மட்டும்தான் அது நிற்கும், இல்லைன்னா அது நிற்கும். அப்போ இப்ப எதுக்கு மூக்கணாங்கயிறு போடணும், எதை நம்ம அடிக்கணும், எதுக்கு நம்ம சத்தம் கொடுக்கணும், இதை ஒரு ஊழியக்காரன் தெரிஞ்சிருக்கணும் சபைக்குள். அப்படிப்பட்ட இருந்தா நிலவரம் இருந்தா மட்டும்தான் சபைக்குள்ள ஜனங்களை நடத்த முடியும். அப்போ ஒரு குடிகாரன் வரான், அந்த குடிகாரனை பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாள் அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு ஆரோக்கியமான வசனம் கிடையாது, அது அவனுக்கு ஆரோக்கியமானது கிடையாது. ஏன்னா அவன் வாழ்க்கையில் அவன் குடிகாரனா இருக்கிறான். அப்ப அவனை திருத்தறதுக்கு நீ குடிச்ச நரகத்துக்கு தான் போவே. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில ஆரோக்கியமானதும் மருந்தும். அப்ப மருந்து கொடுத்தாதான் அவன் என்ன பண்ணுவான், அந்த வியாதியில இருந்து வெளியே வருவான். அப்ப குடிகாரனை பார்த்து நீ குடிச்சுனா நீ நரகத்துக்கு தான் போவ, நீ சண்டை தொடக்கினா நரகத்துக்கு போவ, நீ கெட்ட வார்த்தை பேசுனா நரகத்துக்கு போவ, நீ திருடுனா நரகத்துக்கு போவ, நீ விபச்சாரம் பண்ணா நரகத்துக்கு போவ, பாவம் செய்யலாம் நரகத்துக்கு போவ. இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆரோக்கியமான உபதேசம். நீங்க நினைக்கிறீங்களா ஆரோக்கியமான உபதேசம் அப்படி சொன்னாக்கா உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாவாமல் மேலாவாள், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை அன்பு கூறுகிறார், எல்லாம் கரெக்ட் தான், உண்மை அதெல்லாம் அவர் செய்கிறார். ஆனா அதற்கேற்ற பாத்திரவானா நீ இருக்கியா, அதற்கேற்ற பாத்திரவானா நீங்க இருக்கீங்களா? இல்லையே. எத்தனையோ பேர் அதற்கேற்ற பாத்திரவான் கிடைக்க
நாம் இருக்கிறதான நிலவரத்தை பார்த்தா ரொம்ப மோசமான நிலவரமா இருக்கு. அதெல்லாம் மாத்து. அதுதான் ஆரோக்கியமான உபதேசம். இந்த ஆரோக்கியமான உபதேசம் தான் கர்த்தருக்கு முன்பாக உன்னை கொண்டு போய் நிறுத்தும். அதனால்தான் இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், இனி எவ்விதமாக இருப்பீர்கள் என்று தெரியாது. ஆனா அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பா இருப்பீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி அறிந்திருக்கிறேன்னு சொன்ன காரியம் என்னன்னா, நான் சொன்ன வசனங்களாக நீங்க கை கொண்டு திரும்புவீங்க. நான் சொல்லப்பட்டதான உபதேசங்கள்லாம் உங்களுக்கு ஆரோக்கியமா மாறி கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்களா உங்களை மாற்றும். அதுதான் அதோடைய அர்த்தம். ஆகவே தயவு செய்து ஆரோக்கியமான உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கூட உன் ஜீவியம் மாறும். அப்படி இல்லைன்னா எந்த நேரமும் எங்களை தீக்கி கிடக்கிறான், எந்த நேரமும் எங்களை தீக்கி கிடக்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ ஒரு நாளும் ஆரோக்கியமா மாற மாட்டேன். இன்னும் அந்த 7 பட்டு பாதாளத்துக்கு போவே தவிர உன்னை தூக்கி வெளியே கொட்ட வர முடியாது. அதனால ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியமான உபதேசம் அப்படின்னு சொன்னா அவன் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறதான காரியத்தை சுற்றி காட்டி அவன் வெளியே கொண்டு வரணும். அதுதான் அவன் ஜீவியத்தை மாற்றும். அப்படி இல்லை நமக்குள்ள 1000 காரியம் மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியே ஆக்டிங் பண்ணிட்டு தெரியும். ஒரு நாள் கர்த்தர் வரும்போது அந்த ஆக்டிங் வெளிப்படும். நாம அப்பதான் மத்தவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு துர்மார்க்கமா ஜீவிச்சுட்டு இவ்வளவு ஆக்டிங் பண்ணி எல்லாரையும் ஏமாத்திட்டியே அப்படி சொல்லுவான். அந்த ஏமாத்துகிறதான அனுபவத்தை தயவு செய்து மாத்தி வேஷம் போடுறதை விட்டுட்டு சுயமா உங்க சுய ஜீவியத்தை வெளிக்கொண்டுவாங்க. சுய ஜீவியத்தை வெளிக்கொண்டுவாங்க. ஒரிஜினாலிட்டியை காட்டுங்க. உங்க ஒரிஜினாலிட்டி ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. உங்க ஒரிஜினாலிட்டியை ஜனங்கிட்ட காட்டுங்க. உங்க ஒரிஜினாலிட்டியை சபை கிட்ட காட்டுங்க. மாயமாலம் தயவு செய்து பண்ணாதீங்க. வேத பாரதியை பரிசெய்த உங்களுக்கு ஐயோ அப்படிதான் சொல்லிருக்கு. உங்களுக்கு ஐயோ, பரலோக ராஜ்யத்தின் திறவு போல நீங்க கையில் எடுத்துட்டீங்க. ஒருத்தனையும் போக விட மாட்டீங்க, நீங்களும் போக மாட்டீங்க. நாம இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவு போல எடுத்துட்டோம், நாமளும் அங்க போக மாட்டோம். நம்மளால அநேகர் இடறி அவங்களும் வர முடியாது. 2த்துக்கும் காரணம் நீதான். அதை முதல் புரிஞ்சு கொள்ளுங்க. அதனால நாம் சரியான விதத்தில் ஆரோக்கியமான உபதேசத்தினால நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும். இந்த ஆரோக்கியம் என்னவா மாறுது? நம்மளுக்கு ஜீவனா மாறுது. அந்த தண்ணி என்ன செய்யுது? அவங்களுக்கு ஆரோக்கியமாச்சு. அந்த தண்ணி ஜீவன். அந்த தண்ணியை யார் கொடுத்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தா. அந்த தண்ணி அவங்களுக்குள்ள என்னவா மாறுச்சு? ஜீவன் அடையப்படுச்சு, ஜீவ ஊற்றா மாறுச்சு. ஆகவே ஆரோக்கியம் என்றது நம்முடைய பாவத்துல இருந்து செத்து கடந்த நம்மளுக்கு அவன் ஜீவனை கொடுத்து நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார். தாங்க ஆறு. அடுத்தது ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களுக்கு சௌக்கியத்தை வரப்பண்ணு. நான் அவர்களுக்கு சௌக்கியத்தை வரப்பண்ணு. அதுக்கப்புறமா நான் குணமாக்குவேன்னு சொல்றார். சௌக்கியம் அப்படி சொல்றது 4 காரியங்கள் உங்களுக்கு சொல்லிட்டார். சௌக்கியம் அப்படி சொன்னா 4 காரியம். 1, நம்முடைய சுக வாழ்வு. உன் ஜீவியத்துல ஒரு நல்ல வாழ்க்கை எழுத்தின் பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்குது அப்படி சொன்னா அதுதான் சௌக்கியம். அடுத்தது, பிசாசின் பிடியிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கப்படுது அப்படி சொன்னா அது சௌக்கியம். அடுத்த காரியம் பைத்தியம் முடிச்சு போச்சு. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு கூட, ஆலோசனை கேட்டு கூட அதன்படி நடக்காம பைத்தியம் முடிச்சு போச்சு. தண்டனை அனுபவிக்கிற ஆண்டவர் சமூகத்துல அந்த தண்டனையிலிருந்து வெளியே வந்து மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் உணர்வடைந்து தான் செய்ததாக தவறெல்லாம் ஒத்துக்கொள்றதாக ஒரு அனுபவம் எடுத்து பார்த்தீங்களா? அப்போ ஒரு சங்கிகள். 2வது, அநேக பிடியில பிசாசின் வல்லமையிலும் அதிலையும் வில்லுசுரத்திலும் கட்டப்பட்டிருந்து ஆண்டவருடைய பாதத்துல வந்து விழுந்து அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து உன்னை தொட்டு உன்னை விடுதலை ஆச்சுன்னா அதுல ஒரு ஆரோக்கியம் உனக்கு உண்டாகும். இந்த மாதிரி 4 விதமான ஆரோக்கியம். ஆரோக்கியம்னா பொது கிடையாது, சௌக்கியம்னா பொது கிடையாது. சௌக்கியம் நீங்க எப்படி இருக்கீங்களோ நான் சௌக்கியமா இருக்கணும் அப்படி சொல்றாங்க இல்லையா? இந்த சௌக்கியமா இருக்கேன்னா எனக்கு எந்த குறைவும் இல்லை. சௌக்கியமா இருக்கேன்னா எனக்கு எந்த குறைவும் இல்லைன்றதான் அர்த்தம். அப்ப குறைவில்லாத வாழ்க்கை யார் வாழ்றாங்களோ, எந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சௌக்கியம். அப்ப நம்ம ஆண்டவர் சமூகத்துல என்ன கேட்கணும்? ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில சௌக்கியத்தை குறிச்சு நான் கேள்விப்படுறேன். நீர் என்னோட சௌக்கியத்தை குறிச்சு பேசுகிறேன். அந்த சௌக்கியம் எனக்குள்ள இருக்கா அப்படின்னு நீ நிதானி. நீ மன நிறைவா இருக்கியா? உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கியா? எந்த பிசாசின் போராட்டமும் இல்லாம இருக்கியா? பைத்தியம் பிடிச்சி திரியா? இப்படிப்பட்டதான அனுபவங்கள்லாம் இல்லாம நீ தெளிவா இருந்தீனா இந்த சௌக்கியம் உங்கள்கிட்ட இருக்கு. அப்படி இல்லைன்னா ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு கொடுக்கிறதான வார்த்தை அது என் ஜீவியமா மாறட்டும், அதை நான் உட்கொள்ளுகிறேன். இந்த சௌக்கியத்தை இன்று எனக்கு தான்.
என்று எனக்கு தாரும். அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா அந்த சௌக்கியத்தை உனக்கு தருவார். முதலாவது ரூத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது வாழ்க்கைக்குரியதான சௌக்கியத்தை நாம் பார்க்கிறோம். ரூத்து 3வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவர் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஒரு மாமியார் மருமகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த சௌக்கியம் சொல்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைவான காரியங்களை பெற்றுக் கொடுத்து வாழுகிறதான ஒரு அடையாளம். இவங்களுடைய காரியங்கள் யார்? இந்த நெகோமி யார்? இந்த ரூத்து யார்? அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? எதற்காக அவங்க மாமியார் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய ரூத்துக்கு சொன்னாள்? இந்த வார்த்தை சொல்லும் போது மாமியாரும் ரூத்தும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? அவங்களுக்கு சௌக்கியத்தை வர பண்ணுவேன் அப்படின்னா அவங்களுக்கு சௌக்கியம் இல்லாம இருந்துச்சா? உனக்கு சுக வாழ்க்கை தராமல் போவேனோ என்று அவ கேட்கிறாள். அப்ப சுக வாழ்வு இல்லாம இருந்துச்சா? இவள் அவளுடைய மாமியார், இவள் அவளுடைய மருமகள். இப்ப சுக வாழ்வு அப்படி சொன்னாக்கா இப்ப இன்னொரு வாழ்வு, அப்ப ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணி இருந்தேனே. இப்படிப்பட்டதான கேள்வி எல்லாம் வரந்தானே. பைபிள் படிக்கும் போது நமக்கு நிறைய கேள்வி அதுல உண்டாகணும். கேள்வி வந்தா தான் விசுவாசத்தோடு கூட ஞானம் நமக்குள்ள வரும். பிரியமானவர்களே, இந்த இடத்துல இருக்கிற நகோமி அவள் எருசலேமுக்குள்ள இருந்தா. எருசலேம் தேசத்துக்குள்ள நல்ல வசதியானவங்க தான் அவங்களுக்கு நிலபலம் இருந்துச்சு. ஆனா தேசத்துல தேவன் தேசத்து நிமித்தம் பஞ்சத்தை உண்டாக்குறார். தேசத்துல இருக்கிற ஜனங்கள் நிமித்தம் பஞ்சம் உண்டாச்சு. அந்த பஞ்ச நாட்கள்ல சம்பவிச்சது என்னன்னா, இவளுடைய கணவன் எலிமெலக், அவனுடைய 2 பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சில மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்தாங்க? மோவாப் தேசத்துக்கு போனாங்க. மோவாப் தேசம் அருவருப்பான தேசம், தேவன் அதை வெறுக்கிற தேசம். அந்த தேசத்துக்குள்ள போயிட்டாங்க. அந்த தேசத்துக்குள்ள போய் எல்லா இஸ்ரவேலர்களும் எருசலேமிலையும் யூதா கோத்திரத்திலும் இருக்கிறாங்க, யூதேயாவிலையும் இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் மட்டும் என்ன செய்தாங்க? பிழைப்புக்காக தப்பி பிழைக்கணும், இங்க எதுக்கு நம்ம இருக்கணும், கர்த்தர் நம்மளை கை விட்டுட்டா அப்படி சொல்லி விட்டாங்க. பிரச்சனைகளும் போராட்டங்களும் நமக்கு வரும். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? உலகத்தை ஓடிடக்கூடாது, உலகத்துக்கு பின்னால ஓடிடக்கூடாது, உலகத்துல போய் நம்ம ஐக்கியம் ஆயிடக்கூடாது, அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. உலகத்துக்கு இவங்க போயிட்டா. மோவாப் தேசத்துக்கு போனாங்க. 10 வருஷ காலம் அங்க இருந்தாங்க. போய் கொஞ்ச நாளுக்குள்ள எலிமெலக் செத்து போயிட்டான். எப்படி செத்தான்னு தெரியாது. செத்துட்டான் அப்படிதான் சொல்லியிருக்க தவிர அவன் எப்படி செத்தான் அப்படி சொல்லல. வியாதி வந்து செத்தானோ எப்படி செத்தானோ யோசித்து பாருங்க. 2 வாலிப பசங்க, இன்னும் கல்யாணம் ஆகல, சின்ன பசங்க, அப்பா மனைவி. இப்போ இந்த 3 பேரும் 2 பிள்ளைகளும் அந்த மனைவியும் யாரை நம்பி இருந்திருப்பாங்க? புருஷனை நம்பிதான். ஏன்னா அவன் காப்பாத்துவான், அவன் வேலைகளை போய் செய்துட்டு வருவான், நம்மள அவன் பார்த்துவான், அந்த தைரியத்துல இவங்க இருந்தாங்க. ஆனா திடீர்னு எலிமெலக் செத்து போயிட்டான். இப்ப என்ன உண்டாகும்? செத்து போன உடனேயும் இவர்கள் அனாதி ஆக்கப்படுறாங்க அந்த தேசத்தில். ஏன்னா அந்த தேசம் இவர்களுடைய தேசம் அல்ல, இவர்களுடைய தேசம் வேற, இவர்கள் அந்நியர்கள். அந்த தேசத்துல வந்து தஞ்சம் போது அகதிகளா இருக்கிறாங்க. இப்ப சொல்றாங்க பார்த்தீங்களா, இலங்கையில நீங்க வந்து அகதிகள், அந்த மாதிரி இவர்கள் அகதிகளா அந்த நாட்டுல கிடக்குறாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த நாட்டுல இருந்து எந்த உதவியும் கிடையாது, யாரும் இவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அதனால நெகோமி ஒரு ஐடியா பண்ணான். என்ன செய்தா தெரியுமா? அவர்கள் 2 ஆண் பிள்ளைகளுக்கும் அந்த மோவாப் தேசத்துல இருக்கிறதான பெண்களை விவாகம் பண்ணி வச்சான். திருமணம் நடந்தது. இன்னும் எந்த குழந்தையும் இல்லை. திருமணம் நடந்த புதுசு. அவர்களை குறித்து சரித்திரத்தை படிச்சா ரொம்ப பொறாமையா இருக்கு. திருமணம் நடந்த புதுசு. மோவாப் தேசத்துல 12 வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு திருவிழா நடக்குமா. வருஷம் வருஷம் அவங்களுக்கு திருவிழா நடக்கும். ஆனா 12 வருஷங்களுக்கு ஒரு முறை மோரோக்கு தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, ஆந்த பிசாசு. அது பாகால், பல தெய்வங்கள் அங்க இருந்துச்சு. அதுல ஒரு தெய்வத்துக்கு என்ன தெரியுமா செய்வாங்க? 12 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு முறை வித்தியாசமான ஒரு
கோலாகலமான ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகை 12 நாள் நடக்கும். அந்த பண்டிகையில எல்லா குடும்பமும் இருக்கணும், எல்லாரும் போவாங்க. இவங்க கல்யாணம் புதுசு, யாரு நெகோமியுடைய மருமகள் எல்லாம் வந்திருக்கிற புதுசு, கல்யாணம் புதுசு போயிட்டாங்க. போய் 10 நாள் கொண்டாடினாங்க. 10 நாளைக்கு அப்புறமா என்ன தெரியுமா நடக்கணும்? எல்லா லேடிஸ் சகோதரிமார்களும் அவங்க வீட்டுக்கு போயிடணும், ஆம்பளைங்க போகக்கூடாது. 2 நாள் வெறும் ஆம்பளைங்க மட்டும்தான் அங்க இருந்து அந்த திருவிழா கொண்டாடுவாங்க, பண்டிகை கொண்டாடுவாங்க. இப்போ எல்லா சகோதரிகள் லேடிஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க என்ன நடக்கும்னு நெகோமிக்கு தெரியாது, நெகோமியுடைய பிள்ளைங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க 10 வருஷம் தானே ஆகுது வந்து. அங்க எப்படிப்பட்டதான ஆராதனை நடக்கும்னு இவங்களுக்கு தெரியாது. ஆனா ரூத்துக்கும் ஓர்பாலுக்கும் தெரியும், ஏன்னா அவங்க அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க. ரூத்துக்கும் ஓர்பாலுக்கும் பயமா இருந்திருக்கும். காரணம் என்ன தெரியுமா? இந்த 2 நாளும் திராட்சரசம் பருகி கொண்டு அங்க தேவனை ஆராதித்து குதித்து கொண்டிருப்பாங்க. குதித்து 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 தங்களை யார் அர்ப்பணிக்கிறது தேவன் கட்ட, யார் தங்களை அர்ப்பணிக்கிறது தேவன் கட்ட, யார் தங்களை அர்ப்பணிக்கிறது தேவன் கட்ட, இதைதான் சொல்லுவாங்க. தேவன் தங்களை அர்ப்பணிக்கணும், தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்கணும், தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்கணும். அப்படிப்பட்டதான காரியம் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை ஒரு நாள் நடக்கும். அடுத்த நாள் பகல் காலத்துல என்ன தெரியுமா சம்பவிக்கும்? நைட்டு முழுவதும் திராட்சரசம் குடிச்சு 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 சர போதையில இருப்பாங்க. தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறோம், அவங்க உன்னதமானவங்க, தெய்வமா மாறிடுவாங்க, அப்படி ஆயிடுவாங்க, இப்படி ஆயிடுவாங்க, அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படியா நான் ஒருத்தன் சாவறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுவாங்க. அந்த நேரத்துல நான் சாவறேன், நீ சாவற, நான் சாவறேன் அப்படி சொல்லி வருவாங்களா? அப்போ 2 பேரை கொலை பண்ணணும், 2 பேரை அங்க நரபலி கொடுக்கணும். அந்த 2 பேரை நரபலி கொடுக்கறதுக்கு நான் வரேன், நீ வரேன்னு சொல்லி குடிக்காங்க, நான் சாவணும், ஆண்டலுக்காக நான் சாவணும் வரும்போது யாரை கொள்றது? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு குழிக்கு போடு, எல்லா பேரையும் சீட்டு குழிக்கு போடு, 2 பேரை செலக்ட் பண்ணலாம். அப்படி சீட்டு குழிக்க போடும் போது நெகோமியுடைய 2 பிள்ளைங்க பேர் விழுந்துச்சு. யோசித்து பாருங்க, கல்யாணம் ஆகி குழந்தையே இல்ல, 2 பேரும் செத்து போயிட்டாங்க. படிமா ரூத்துடைய புஸ்தகம் 1வது அதிகாரம். அந்த மனுஷரின் பேர் எபிலேத்து, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரர்கள் ஒருவன் பேர் மக்லோன், மற்றவன் பேர் கிரியோன். யூதாவில் பெத்லெஹேம் ஊராக எப்பிராத்து ஆகிய அவர்கள் மோவாப் தேசம் போய் அங்கிருந்து விட்டார்கள். நகோமி புருஷனாக எலிமெலேக்கு இருந்து போனான், அவளும் அவனுடைய 2 குமாரர்கள் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியர் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒரு சிமை ஓர்பால், மற்றவர் பேர் ரூத். அங்கே ஏறக்குரிய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் எங்கு போனார்கள்? இருவரும் ஒரே நேரத்தில் இறந்து போனாங்க. அதனால்தான் இருவரும் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இருவரும் இறந்து போனாங்கன்னா ஒன்னு அண்ணன் வியாதிப்பட்டான் செத்து போயிட்டான்பா, இல்லன்னா தம்பி முன்னால செத்து போயிட்டான். வேதத்துல என்ன சொல்லிட்டோம்? ஒருத்தன் சாகும் போது ஆதியாகம புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் வரும்போது அப்பன் சாவதற்கு முன்பாகவே பிள்ளை செத்து போனான் அப்படி சொல்லி வசனம் இருக்கு. ஒருத்தன் சாவறான் அப்படின்னா இவனுக்கு முன்னால் அவன் செத்தான், அவனுக்கு முன்னால இவன் செத்தான் வரும். 11வது அதிகாரம் ஆதியாகமம் கடைசி வசனத்துல வாசிங்க, 28வது வசனம். தன் ஜென்மபூமியாக பூர் என்கிற கல்திய தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனை அங்கே தேடாது மறிக்கும் முன்னே மறித்தான். பாத்தீங்களா? தகப்பன் ஆகி தேராது மறிக்கும் முன்னே அவன் செத்து போயிட்டான். இவன் சாவரத்தை பத்தி அவரை சொல்லி இருக்குது, ஆனா அதுக்கு முன்னாலே ஒருத்தன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ 2 பேரும் மறித்து போனாங்க சொல்லப்பட்டிருக்கல. அப்ப 2 பேரும் சின்ன வயசு தான், 2 பேருக்கும் குழந்தை இல்ல, 2 பேருடைய மனைவிகளும் வாலிபர்கள். இவங்க 2 பேரும் சாவு காரணம் என்ன? ஆண்டவர் அடிச்சாருன்னு சொல்லலையே, ஆண்டவர் அவங்களுக்கு தீங்கு செய்துட்டார் அப்படின்னு சொல்லலையே, பேய் அவங்களை அடிச்சுன்னு சொல்லலையே, வியாதிப்பட்டாங்கன்னு சொல்லலையே. எலிமெலேக்கு செத்து போனான். அவன் எந்த வியாதிப்பட்டு செத்தானோ, எப்படி அடிபட்டு செத்தானோ தெரியும். ஆனா இவங்க 2 பேரும் எப்படி செத்தாங்க? அப்போ அந்த தெய்வங்களுக்கு என்ன செய்தாங்க? இவங்களை நரபலி கொடுத்துட்டாங்க. அப்ப இது நகோமிக்கு தெரியாது, இவங்க 2 பேருக்கு தான் அங்க நடக்கிற விஷயம் தெரியும். ஆனா இப்ப நியூஸ் வருது, இவங்க 2 பிள்ளைகளுக்கும் கடவுளுக்கு பலி கொடுத்துட்டோம், நரபலி கொடுத்தாச்சு. இப்ப நகோமிக்கு எப்படி இருந்து வேதனை தாங்க முடியல. அதுக்கப்புறமா ஒரு நியூஸ் வருது, தேசத்திலே கர்த்தர் ஆகாரம் கொடுக்க ஆரம்பித்தார். பஞ்ச காலம் நீங்கி போச்சு. அங்கே விதைக்கப்பட்டு அறுக்கிற காலம் வந்திருக்குது, விதைக்கப்பட்டு அறுவடை காலம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறான். இனிமே நம்ம பிள்ளைங்க இருந்தாலும் நம்மளை பாதுகாப்பாங்க,
இந்த தேசத்துல இனி யாரும் நம்மளை பாதுகாக்க முடியாது, இந்த தேசத்துல யாரும் இனி நம்மளை காப்பாற்ற முடியாது. அதனால சுய தேசத்துல போனா அங்கேயாவது நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, நமக்கு வீடு இருக்குது, நிலம் இருக்குது, அதை வச்சு ஏதாவது குழைச்சிக்கலாம்னு சொல்லி என்ன செய்தா, அவள் தேசத்துக்கு திரும்ப ஆரம்பிச்சான். தேசத்துக்கு திரும்ப போது 2 மருமக்கமாரினால் அழுதுட்டே வராங்க. 2 பேரும் அழுதுட்டு வரும்போது அவ திரும்பி சொல்றா, இனிமே எனக்கு குழந்தைகளா இருக்கு, உங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, அதனால அப்படிப்பட்டதான ஒரு நிலவரம் எனக்கும் வராது. தயவு செய்து உங்க வீடுகளுக்கு போய் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னோம். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க. அப்ப ஓர்பாடு ஓன்னு அழுது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அத்தை காக்கான்னு போயிட்டான். ஆனா ரூத் போகல. அவ சொல்றா, உங்க தங்கச்சி போயிட்டா, உன் சகோதரி போயிட்டா, நீயும் போக வேண்டித்தனமா ஏன் இங்க நிக்கிற? அவ சொல்றா, அத்தை நான் போக மாட்டேன், நீ எங்க போதிய அங்க நான் வருவேன், உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், நீ எங்க சாவுதி அங்கதான் நானும் சாவுவேன் அப்படின்னு சொல்லி போறத குறிச்சு பேசவே பேசாது. இப்ப இவங்க 2 பேரும் அவ பேசாதன்னு சொன்னதுனால அவளை கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்து அந்த ஊருக்குள்ள வந்தான். அந்த ஊருக்குள்ள வரும்போது இவங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது. அந்த ஊருக்குள்ள வரும்போது இவங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது. இப்போ மாமியார் வீட்டுல வந்து பார்த்தா வீடு 10 வருஷத்துக்கு அப்புறமா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி கட்டடமா கட்டியிருப்பாங்க அந்த நாட்கள்ல. மண் வீடு தான் அங்க அதிகமா இருந்திருக்கும். அப்போ 10 வருஷத்துல எத்தனை மழை பெய்ஞ்சதோ, எவ்வளவு கரைஞ்சி போயிருக்குமோ, வீடு குட்டி சவரா இருக்குமோ, எப்படி இருக்குமோ. அங்க வீடு குடி இருக்கும் போது அதெல்லாம் பாதுகாப்பு வச்சிருப்போம். 10 வருஷமா ஒரு வீடு இல்லாம குடி இல்லாம போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த வீடு? அந்த வீட்டுல வந்து பார்த்தா என்ன இருக்கும்? இப்போ மாமியார் சொல்றா, மகளே நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்ல, காசும் கிடையாது, போய் எங்கன்னா கடையில வாங்கி சாப்பிடணும்னாலும், அதனால எங்கள் ஊர்ல ஒரு பிரமாணம் இருக்கு. அது என்ன பிரமாணம்? இந்த அறுவடை அறுக்குறாங்களே, அதை அறுக்கும் போது சிந்தரதான காரியம், அந்த அறுவடையில சிந்தர கதிர்களை அவங்க எடுக்கக்கூடாது, நிலத்துக்காரங்க எடுக்கக்கூடாது. அது ஒண்ணும் இல்லாத தரித்திரர்களுக்கும் ஏழைகளுக்கும் அந்த வீட்டுல அவங்க பொறுக்கிட்டு போட்டோம். அதனால நீ இப்போ யாரும் சத்தம் போட மாட்டாங்க, அப்படி சத்தம் போடுற இடத்துல பொறுக்காத, எங்க சத்தம் போடாது இருக்கிறாங்களோ அங்க போய் பொறுக்கிட்டு வாமா, அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டோம். யோசித்து பாருங்க. இவோ வந்து இப்ப போவாசுடைய நிலத்துல பொறுக்கிட்டு இருக்கிறான். பொறுக்கும் போது ரூத்துக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ கடவுளே, எங்க வீட்டுல நான் எப்படி வாழ்ந்தேன்? எங்க அம்மா அப்பா அவங்க செத்துட்டாங்களா? அவங்க உயிரோட தானே இருக்கிறாங்க. நான் அங்க சுகமா இருந்தேன். இவளை நம்பி இவளுக்கு பின்னால வந்துட்டு ஒரு வேலைக்கார மாதிரி இருந்து பொறுக்கினாலும், யோசித்து பாருங்க, ஒரு வேலைக்கார மாதிரி இருந்து அறுத்தாலும் சாயந்தரம் கூலி கிடைக்கும். ஒரு கெத்தா இருந்துக்கலாம், அழகா இருந்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு வேலை செய்யறோம் அப்படி சொல்ற பெருமையாவது இருக்கும். பிச்சைக்காரங்களோட கேவலமும். இப்ப நம்ம பொறுக்கிட்டு இருக்கிறோம். யாராவது என்னமா அங்க பொறுக்க அடிக்கணும், என்ன எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போயிட்டு அப்படி சொன்னாவும் பயந்து அலறி வாங்க. அப்ப வேலைக்காரங்களுக்கு கூட இல்லாத ஒரு மதிப்பு இவனுக்கு இப்போ அது. ஆனா அதான் அவங்க துக்கமா நினைச்சு பொறுக்கவே இல்லை, சந்தோஷமா படிக்கிட்டு இருக்கான். இப்போ போவாசு வரான். யார் இந்த பெண்மணி? இது வரைக்கும் நான் இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. அப்போ வேலைக்காரன் சொல்றான், இவன் மோவாப்புடைய ஸ்திரீ தன் மாமியார் ஆகிய நெகோமியோட வந்திருக்கிறா. வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, காலையில இருந்து பொறுக்கிட்டு கிடக்குறா. யோசித்து பாருங்க. அந்த போவா சொல்றான், அவள் பொறுக்கட்டு, அவளை அதட்டாதீங்க, சத்தம் போடாதீங்க, இன்னும் பொறுக்கி கொள்ளும்படியா சிதறி போடுங்க, சிதறிட்டு போங்க அப்படி சொல்ற. சிதறிட்டு போங்க. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்கு சுக வாழ்வுன்றது சாதாரணமான காரியம் அல்ல. அந்த சுபாவம் உன் வாழ்க்கையில் இருந்தாதான் உனக்கு அந்த சுக வாழ்வே உண்டான். இப்போ இவ மோவாப் ஸ்திரீ மாமியார் போறா. மாமியார் கூட இவ வரன்னு முடிவு பண்ணால, மாமியார் கூட வரன்னு முடிவு பண்ணும் போது இவளுக்கு என்ன இருந்திருக்கும்? இவளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. மோவாப் தேசத்துல இவளுக்குன்னு ஒரு கலாச்சாரம். இவள் வாழ்ந்ததான வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை. இப்போ இவள் பார்க்காத ஒரு ஊருக்குள்ள போறான். அந்த ஊர் ஜனங்களுடைய கலாச்சாரம் இவளுக்கு தெரியாது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னன்னு தெரியாது. இவளுடைய பாஷை வேற, யூதர்களுடைய பாஷை வேற. அப்போ இவள் பேசிக்கொண்டிருந்த பேச்சுக்கும் அவர்கள் பேச்சுக்கும் வித்தியாசம் இருந்திருக்கும். இப்ப மாமியார் தான் ஏதாவது இவளுக்கு சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லி கொடுத்திருக்கலாம். அப்போ இவள் பேச தெரியாத, மொழி பேச தெரியாத ஒரு ஊருக்கு போறா. கலாச்சாரம் தெரியாத ஒரு ஊருக்கு போறா. அவர்களுடைய பழக்க வழக்கம் இல்லாத ஒரு ஊருக்கு போறா. அவர்கள் தெய்வங்களுக்கும் இவர்கள் தெய்வங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம்.
அந்த தெய்வத்துக்கிட்ட தான் இவ போய் அவங்க வேற வழி. இவ போன போது அங்க எப்படி இருக்குமோ, அங்க நாம் எப்படி வாழ்வோமோ, என்ன நமக்கு நடக்குமோ, இதெல்லாம் யோசிக்காம இவள் வாழ்க்கை வந்துச்சு பாத்தீங்களா. அதனால்தான் 2:10 வசனத்துல அவன் சொல்றான், 12வது வசனத்துல, இஸ்ரவேலின் தேவனிடத்துல அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அப்படி சொல்றான். 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். உன் செய்கைக்கு தக்க பலன் அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? அவள் அவ சொந்த ஊர்ல இருக்கலாம் நிம்மதியா. அவன் மாமியார் ஒண்ணும் சொல்லியிருக்க மாட்டான், அவதான் போறேன்னு சொல்றாள். ஆனா நான் அங்க போய் சுகமா வாழணும்னு அவசியம், உன் கூட பாடுபட வரேன், உன் கூட பாடுபட வரேன். அப்ப பாடுபடுகிறதான ஒரு எண்ணம் அது அவளுக்கு செய்கைக்கு இருந்துச்சு, அதுக்கேற்ற பிரதிபலன். 2வது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, அந்த கலாச்சாரத்தின் வாழ்க்கை. எங்க ஊர்ல ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, அந்த வாழ்க்கை சுகபோகம் எல்லாத்தையும் நான் இழக்கிறேன், எல்லாத்தையும் நான் இழக்கிறேன், நான் உன் பின்னால வரேன். 2வது, உன் தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் எனக்கு தெரியாது, உன் தெய்வம் கருப்பா இருப்பாரா சிவப்பா இருப்பாரா எனக்கு தெரியாது, ஆனா என் தெய்வம் எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு சிலை வடிவுல பார்த்திருக்கிறேன். சிலை வடிவுல தலை ஆண்டையும் சரீரம் பெண்ணுமா இருக்கும், அதான் மோகல் தெய்வம். தலை ஆண்ட தெய்வம், ஆண்ட மூஞ்சி, ஆனா சரீரம் எல்லாம் பெண் தெய்வம். இதுக்குதான் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் என் கண் முன்னால பார்த்திருக்கேன். ஆனா உங்க தெய்வம் எப்படி இருக்கும்? அவருக்கு உருவம் கிடையாது, உருவம் கிடையாது, உருவம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப உங்க தெய்வத்துக்கு உருவமே இல்லை, அவர் எப்படி இருப்பார், அவர் எப்படி இருப்பார், அவர் எப்படி இருப்பார்? அந்த தெய்வம் எனக்கு என்ன பண்ணுவாரு? தெய்வத்தை பத்தியும் ஒண்ணும் தெரியாது, தெய்வத்தை பத்தியும் ஒண்ணும் தெரியாது, எதுவுமே தெரியாத இவ வந்து தன் வீட்டுல மாமியார் சொல்றா, போய் அந்த நிலத்துல பொறுக்கிட்டு வாமா. அத்தை, உங்களுக்கு அறிவு இருக்கா? நான் ஒரு வாலிப பொருள, நீங்க கொஞ்சம் வயசா இருக்கீங்க, நீங்க போய் பொறுக்குன்னா வயசானவங்க பொறுக்கிட்டு பண்ண விடுவாங்க, என்ன பொறுக்க அனுப்புறீங்களா? இத்தனைக்கும் நான் யூதர் கிடையாது, நான் மோவாப் ஸ்திரீ, நீ எந்த ஊர்னு கேட்டா நான் மோவாப் அது சொல்லுவாங்க. மோவாப்புனால இஸ்ரவேல்ல பயங்கரமா அறிவு இருக்கும். தேவனே வெறுக்கிற ஒரு சந்ததி, தேவன் வெறுக்கிற ஒரு சந்ததியில இருந்து இவன் வந்திருக்கிறா. இவளை போய் பொறுக்கு அப்படின்னு சொன்ன உடனேயும் அங்க போய் என்ன நிந்திப்பாங்களோ, என்ன இடம்லாம் வெட்டுவானோ, நான் போய் வேலை கூட செய்ய முடியாது, கீழே இருந்து பொறுக்கணும், பிச்சைக்காரங்களும் கேவலமா ஆயிடுமே, நான் எப்படி என்ன போய் பெருசு சொல்றேன், நீ போய் பொறுக்கிட்டு வா அப்படி சொன்னாலா? சொன்ன உடனே அப்படி ஃபீல் பண்ணி வந்துட்டா. அங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்றதான காரியம் கூட அவ மனசுல இல்லை. அது தாங்க அவளுக்கு செய்கைக்கு ஏற்ற பலன். சுபாவம்ன்றது வேற. அவ மோவாப் ஸ்திரியா இருந்தா கூட அவள் சுபாவமே வித்தியாசமான சுபாவம். அந்த சுபாவத்துக்கு அவன் சொல்றான், உன் செய்கைக்கு ஏற்றதான காரியங்களை கர்த்தர் செய். படிமாண்டோசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். பாருங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை. ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? 10வது வசனத்துல அவன் சொல்றா, நான் அந்நிய ஸ்திரீ, நான் மோவாப் ஸ்திரீ, எதனால உன்னுடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைச்சது? முகம் குப்புற விழுதா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய 10வது வசனமா, அப்பொழுது அவள் தரையிலே முகக்குப்புறி விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தவளாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதிராக உங்களுடைய கண்களில் தயை கிடைத்தது. ஏன் இந்த வார்த்தையை சொன்னா? நான் அந்நிய தேசத்தான ஸ்திரீ, நான் மோவாப்புடைய ஆள், என்னை பார்த்தா நீங்க வெறுப்பீங்க, துரத்துவீங்க, எதிர்ப்பு கூட நிக்க விட மாட்டீங்க, ஆனா எனக்கு போய் உங்க கண்ணுல இறக்கம் கிடைச்சது. எதனால கிடைச்சது? அப்படி என்ன என்கிட்ட இருக்கு? பிரியமானவர்களே, யாரா இருக்கட்டும், உலகத்தாரா இருக்கட்டும், வேற்று மனுஷரா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், உன் சுபாவம் ஆண்டவருக்கு முன்பாக விலையேற பெற்றதா இருந்துச்சுன்னா நீ யாரா இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எதிர்பார்க்கறது அதுதான். நீ கர்த்தரை அறியாத ஜனமா கூட இருக்கட்டும், நீ தெய்வத்தை பத்தி தெரியாத கூட இருக்கட்டும், இந்த ரூத்துக்கு இருந்ததான அந்த சுபாவம், எல்லாத்தையும் சகித்துக் கொள்ற அனுபவம், சகலத்தையும் செய்யக்கூடியதான காரியம், அந்த காரியம் உன் வாழ்க்கையில் இருந்த கர்த்தருக்கு மிகவும் விலையேறப்பட்ட சுபாவம். அதுதான். அப்படிப்பட்ட சுபாவத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார்? உன் செய்கைக்கு தக்க பலன் உனக்கு தருவார். பலன் அப்படி சொல்றது என்ன? வெகுமதி. அததான் பலன் நம்ம சொல்றாங்க. வெகுமதி கிடைக்குது, வெகுமதி அவளுக்கு கிடைக்குது. 2வது 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரான நிறைவான உனக்கு கிடைப்பது. சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர். அப்ப உலகத்துல இருக்கிறவங்க யாருக்கும் அவருக்கு சொந்தம் இல்லை. உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு அவரை சொந்தம் கொண்டாட முடியாது. இஸ்ரவேல் மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியும்.
ஏன்னா அவர்களுக்கு மட்டும்தான் ஒரு தெய்வன். அந்த தெய்வத்துக்கு அடைக்கலமாய் வந்திருக்கிறார். அப்ப இவளுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அந்த தெய்வங்கள் எல்லாம் விட்டுட்டு அந்த தெய்வங்களை கனம் பண்ணையோ அந்த தெய்வங்கள் எல்லாம் அசட்டை பண்ணி தள்ளிட்டு இனி அவைகள் எனக்கு தெய்வம் இல்லை, இவர் தான் எனக்கு தெய்வம். அதனால்தான் சொல்றார், உன் தேவன் என் தேவன், உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் தான் என் ஜனம். இனிமே நான் மோவாப்பு கிடையாது. அதனால்தான் உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் தான் என் ஜனம். அப்படி சொன்னா மோவாப்பையே நான் மறந்துட்டேன். மோவாப் ஸ்திரீன்றதான் எண்ணம் எனக்கு வராது இனிமே. நான் இனி யாரு? இஸ்ரவேல் வம்சத்துல ஒரு ஆள் அப்படி சொல்றேன். அதனால்தான் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். நிறைவான பலன் உன் வாழ்க்கையில குறைவே இல்லாமல் நிறைவான பலன். பிரியமானவர்களே, என்றைக்கு இந்த உலக பாவங்கள் இருந்து இயேசு கிறிஸ்துக்காக நீ எவ்வளவோ அநியாயங்களும் நிந்தைகளும் வேதனைகளும் பாராம இதற்குள்ளே வந்து கஷ்டப்படுறியோ, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறதான இந்த நிலத்துல விதைக்கிறதான சிதறப்படுகிறதான தானியத்தை பொறுக்கிறியோ, அதான் தேவனுடைய வசனங்கள். அதான் தேவனுடைய வசனங்கள். இதை நீ பொறுக்கிற. இவள் யோசித்து பார்த்திருப்பாளா? அந்த பொறுக்கிறதான அந்த நிலத்துக்கு நான் சொந்தக்காரி ஆவேன். யோசித்திருப்பாளா? யோசித்து பாருங்க. இப்ப வந்து பொறுக்கிட்டு இருக்கிறா, அது யாருடைய நிலமோ, ஆனா அந்த நிலத்துக்கு இவன் சொந்தக்காரியா மாறா. இவன் சுபாவத்தினால தேவனிடத்துல அடைக்கலமாய் ஓடி வந்தவர்கள். அந்த ஊர்க்காரங்களும் அங்க வேலை செய்துட்டே இருக்கிறாங்க. வேலை செய்யறதான அவங்க எல்லாம் அத்தனை பேரும் கூலி வாங்கிட்டு போறாங்களே தவிர அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியா மாற மாட்டாங்க, சொந்தக்காரங்க மாற மாட்டாங்க. ஆனா இவ எது மேல போய்கிட்டு தான் கிடக்காங்க. போய்கிட்டு இருந்தவங்கள அந்த சொந்தக்காரங்களை மாத்திட்டான், ராணியா மாத்துறாங்க. யோசித்து பாருங்க. போவாஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறார். நீயும் நானும் ரூத்துக்கு அடையாளமா இருக்கு. அப்போ நாம் யாரு? இந்த உலகத்துல இருக்கிற மாம்சத்துக்குரியவங்க. இந்த உலகத்துல இருக்கிற மாம்சத்துக்குரியவங்க. இந்த மாம்சம் அழிகிற மாம்சம். குழந்தையா இருக்கும் போது நமக்கு ஒரு ரூபம், அந்த ரூபம் மாறுது. கொஞ்சம் வளர்ந்த போது அந்த சாயலே போயிடுச்சு. அதுக்கப்புறமா வாலிப வயசுல நமக்கு ஒரு சாயல். அப்ப சின்ன பசங்களா இருக்கும் போது இருந்த சாயல் வாலிப வயசுல இல்ல, மாறி போச்சு. அதுக்கப்புறமா விவாகம் நடக்குது. விவாகம் நடந்து நடுத்தர வயது வரும்போது அந்த வாலிபமா இருந்ததான அந்த சாயலும் மாறி போச்சு. அதுக்கப்புறம் வேற ரூபமும் சாயலும் வருது. அதுக்கப்புறமா வயோதிகர். அந்த வயோதிகருடைய அனுபவத்தை நாம் அடையும் போது சகலமும் சேஞ்ச் ஆகி போகுது. அப்ப இந்த சரீரம் அழிந்து 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 நம்முடைய ரூபத்தை மாத்தி 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 மாத்திட்டு வருது. கடைசியில நம்ம மறிக்கும் மாம்சம். நான் உன்னை மண் என்று நினைவுகிறேன் ஆண்டவர் சொல்றார். நான் உன்னை மண் என்று நினைவு. உன் மகிமையெல்லாம் புல்லும் புல்லுக்கு பூவும் ஒப்பா இருக்கு, அது மேல் காற்று வீசு போது மகிமையெல்லாம் ஒன்னும் இல்லாம போயிட்டு அப்படின்னு சொல்றார். இப்படிப்பட்டதான ஒரு கேவலமான ஜென்மத்தை நம்ம எடுத்திருக்கோம். ஆனா பூமியில் இருக்கிற நாம பரலோகத்துல போய் தெய்வத்துக்கு மனைவி ஆக போறோம். சாத்தியமாக யோசித்து பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது? ரூத் ஒரு அருவருக்கப்பட்ட சந்ததி. அவன் மோவாப் தேசத்துக்கு வந்து போவாசுக்கு மனைவியா மாறிட்டா. நீ இப்ப ஆண்டவருடைய தானியத்தை பொறுக்கிட்டு இருக்கிற வார்த்தையை பொறுக்கிறாரு. ஆனா ஆண்டவர் உன்னை மனத்துல என்ன நினைச்சிருக்காரு? உன்னுடைய சுபாவம் எப்படி இருக்குதோ அந்த சுபாவம் ரூத்தா இருந்துச்சுன்னா இவரை நான் மனைவியா. ஐயோ, அது எனக்கு எப்படி தகுதி? சாத்தியம் கிடையாது, அது எனக்கு சாத்தியம் கிடையாது. ஆனா மாமி என்ன செய்யறார்? சில ஐடியா சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார், சில காரியங்கள் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். அத போல இதுக்குள்ள வந்த உனக்கு பரிசுத்தவான்களும் பரிசுத்த ஆவியாளரும் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களோட சரியான விதத்துல மாத்திக்கிட்டே இருக்கிறார். அப்படி மாற்றப்படும் போது திடீர்னு ஒரு நாள் அவருடைய மரணடையில போய் மாம்சத்துக்கும் தேவத்துக்குரியதான தன்மைக்கும் ஒண்ணு சேர்த்து விவாகம் நடக்க போகுது. இது நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் நைட்டு எந்த காரியங்களை எடுத்து யோசிக்கும் போது எனக்கு உண்மையாகவே வித்தியாசமா தோணுச்சு. நான் ஆண்டவரே அழிஞ்சு போகிறதான சரீரம் வச்சு மாம்சத்துல இருக்கிற மனுஷங்க தேவனை விவாகம் பண்ண முடியுமா? மனுஷங்களை விவாகம் பண்ணலாம், ஆனா மனுஷங்க தேவங்களை விவாகம் பண்ண முடியுமா? தெய்வத்துக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தெய்வத்துக்கும் எனக்கு என்ன இருக்குது? என் சுபாவம் வேற, என் செய்கைகள் வேற, என் கிரிகைகள் வேற, என் யோசனைகள் வேற, எல்லாமே வேற. ஆனா தெய்வத்துக்கு பக்கத்துல நான் போய் உட்கார்ந்து அவரோட விவாதம் பண்ண போறேன். எனக்கு தெய்வீகமே இல்லையே, எனக்கு எந்த விதமான தெய்வீகம் இல்லையே, அதன்படி நான் வளரலையே. நான் வளர்ந்ததான அனுபவமே ரொம்ப வித்தியாசம் இல்லையா? இப்படிப்பட்ட ஆளை என்ன ஆண்டவர் மாத்தி அங்க கொண்டு போய் வைக்கிறார் பாத்தீங்களா? இதுதாங்க மீன்.
அவள் மோவாப்புல இருந்து இந்த பக்கம் வந்து அடைக்கலமா தான் வந்தா. அடைக்கலமாய் வந்து அவளுக்கு நிறைவான பலன் கிடைச்சு. இப்போ நெகமி சொல்றா, உன் வாழ்க்கையை நான் மாத்தி சுக வாழ்வுல கொண்டு போய் அங்க சேர்க்கிற வரைக்கும் நான் உன்னை எப்படி உன்னை விடுவேன்? உனக்கு நான் சௌக்கியத்தை வர வைக்கணும் இல்லையா? உனக்கு நான் சௌக்கியம், அந்த உன் வாழ்க்கையில இந்த தோல்வி, ஐயோ நான் சரியில்லை, நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், இந்த அனுபவம் எல்லாம் உன் வாழ்க்கையில் மாறும். மறுபடியும் 3:1. பின்பு அவள் மாமியாக நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமா சுக வாழ்க்கை கிடையாது. தேவனோடு போய் சேர்ந்து வாழறோம் பார்த்தீங்களா, அதுதான் நிறைவான வாழ்க்கை, சுக வாழ்க்கை. அதுல உனக்கு எவ்வளவு வருஷம் போனாலும் உன் சரீரத்துல ஒரு மாற்றம் வராது. இங்கதான் குழந்தைகளுக்கும் வாலிபர்களுக்கும் வயோதிகர்களுக்கும் நடுத்தர வயசுல உள்ளவங்களுக்கும் சில வித்தியாசங்கள் வரும். அங்க நீ போயிட்டீன்னா தெய்வம் நேற்று எப்படி பார்த்தாரோ அப்படிதான் இன்னைக்கு இருப்பார். இன்னைக்கு எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நாளைக்கு இருப்பார். அவருக்கு வயசாகாது, அவர் சரீரத்துல ஒரு மாற்றம் வராது. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால நம்முடைய முற்பிதாக்கள் பார்த்த அதே தெய்வத்தை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். நம்மளுக்கு அப்புறமா எத்தனையோ தலைமுறைகள் கடந்து ஒரு ஆள் வந்து ஆண்டவரை பாக்குறான்னா அவனும் அதே ஆண்டவரை தான் பார்த்தா, எந்த விதமான செய்தியே இருக்காது. அப்படியானா உன்னை ஆண்டவர் மனவரையில கொண்டு போய் உட்கார வச்சுட்டாருனாக்கா உன் சுக வாழ்வு, உனக்கு சௌக்கியம் வந்துடும். அந்த சௌக்கியத்துல என்ன இருக்காது, கேடுகளும் மாற்றங்களும் இருக்கவே இருக்கா. ஒரே மாதிரிதான், எத்தனை வருஷம் போனாலும் ஒரே மாதிரிதான். அந்த அந்த உருவத்துக்கு ஒரு சேஞ்சி வரவே வராது. அந்த உருவத்துக்கு ஒரு சேஞ்சி வராது. இப்ப நான் போவேனா, இப்போ உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, ஐயோ அவள் தெய்வம், அந்த தெய்வத்துக்கு நான் மனைவியா? நினைச்சு கூட பார்க்க முடியல, கற்பனை கூட என்னால நினைக்க முடியல. என்னால எப்படி போக முடியும்? ஆனா நம்மள ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? இந்த 3 கடைசி நெகமி சொல்றா, கொஞ்சம் பொறுத்து அமைதியா இரு, இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அவரு இளைப்பாற மாட்டார். அவருக்கு இளைப்பாற, உன்ன மனைவியா கொண்டு அங்க உட்கார வைக்கிறதுக்கு நீ என்ன பண்றியோ இல்லையோ அவரு உனக்காக சில வேலை பண்ணிட்டே இருப்பார். அப்பொழுது அவர், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடிய என்று நீ அறிய ரூத் 3வது அதிகாரம் 18வது வருஷம் படிமா. அதையும் மட்டும் பொறுத்திரு, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இடைப்பாட மாட்டான் என்றான். யோசித்து பாருங்க, இந்த காரியம், ஐயோ நான் போய் கடவுளு கூட போய் உட்கார முடியுமா? நான் செய்த அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நான் நரகத்துக்கு தானே போவேன். நான் செய்ததான அநியாயத்துக்கெல்லாம் நான் நரகம் தான் போவேன், நரகம் தான் போவேன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். என் வாழ்க்கையில இன்னும் பொய் நிறைய இருக்கு, என் வாழ்க்கையில் இன்னும் தாறுமாறான காரியங்கள் இருக்கு, நான் இன்னும் செய்யாதே தெய்வீகமான எந்த காரியங்களும் என் வாழ்க்கையில் இல்லையே. ஆண்டவருக்கு ஒத்த நான் போய் நிக்க முடியுமா? அவர் எந்த மனுஷனும் சேராத ஒளியில வாசம் பண்ணுகிறாருன்னு சொல்லி இருக்குது. ஒரு மனுஷனும் சேர முடியாது. நான் மனுஷன் தானே, நான் எப்படி அந்த ஒளியோட போய் சேர முடியும்? தேவனை கண்டவன் ஒருவனும் கண்டு உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்லி இருக்குது. நான் போய் என் கண்டவோட அவரை எப்படி பார்க்க முடியும்? அவர் பக்கத்துல நான் மனைவியா? யோசித்து பாருங்க, கொஞ்சமாவது கற்பனை பண்ணுங்க. நான் அவர் பக்கத்துல போய் மனைவியா? நம்மளுக்கு அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்குது, நீ பொறுமையா காத்துரு, இந்த காரியம் என்னமா முடியும்னு பார்த்துட்டு, இந்த காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் அவரை எழுப்பாருமான். இதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் தான் இப்ப பிரயாசப்பட்டிருக்க, உன்னை மனைவியா மாட்ட, உன்னை அங்க கொண்டு வந்து சேர்க்க. நீ பிரயாசப்படுறியோ இல்லையோ அவர் பிரயாசப்பட்டு இருக்கிறான். நான் மாத்துறேன், அவளை என் பக்கத்துல கொண்டு வந்து உட்கார வைப்பேன், அவள் எனக்கு மனைவியா மாறுவா, இந்த சபை எனக்கு மனைவியா மாறும். அவர் இளைப்பாறுதல் இல்லாம பிரயாசப்பட்டிருக்கார். நைட்டும் பார்க்கணும். இளைப்பாறுதல்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் படுத்து தூங்குறது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி படுத்து தூங்குறதுனாதான் இளைப்பாறுதல். ஆனா ஆண்டவர் இங்க இடத்துல அது காரியம் நடக்கிற வரைக்கும் இளைப்பாறுதல் இல்லையா? மறுபடியும் படி அந்த வசனத்தை. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடிய என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு, அந்த மனுஷனை இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். அதுக்கெல்லாம் நீங்க பொறுத்திருங்க, இந்த காரியம் என்னமா முடியும், நான் எப்படி மாற போறேன் மனவாட்டியா, நான் எப்படி அவருக்கு மனைவியா மாற போறேன், நீ பொறுத்து பார்த்துக்கிட்டே. நீ ஏன் துக்கப்படுற, நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் சந்தேகப்படுற, நீ ஏன் பயப்படுற? மாத்திரத்து அவர் தான் போராடிட்டு கிடக்கிறார். அவருக்கு தூக்கம் இல்லை, அவருக்கு உறக்கம் இல்லை, அவர் இளைப்பாற மாட்டார். இது செய்து முடிக்கிற வரைக்கும் அவருக்கு ரெஸ்டே கிடையாது. இந்த காரியம் செய்து முடிக்கிற வரைக்கும் அவருக்கு ரெஸ்டே கிடையாது. உனக்கு சௌக்கியத்தை ஆண்டவன் கட்டளை, உனக்கு என்ன செய்ய போறார்? சௌக்கியத்தை ஆண்டவன் கட்டளையிட போகிறார்.
அந்த சௌக்கியமும் சுகவாழ்வும் உண்டாகும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையிலிருந்து 2 காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஒண்ணு, என் வாழ்க்கை முடியும் போது நான் மனவாட்டியா என் தேவன் பக்கத்தில் இருப்பேன். என் வாழ்க்கை முடியும் போது நான் மனவாட்டியா, அதுல நீ சந்தேகப்படாத. ஆனா நீ என்ன செய்யணும்? எருசலேமில் பாடுபடுகிற ஒரு ஆளா இருக்கும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் சகலத்தையும் தியாகம் பண்றதுனா அந்த அனுபவம் உனக்கு இருக்கணும். யாரையும் நான் பார்க்க மாட்டேன், என் தெய்வம் தான் எனக்கு முக்கியம், அவர் எனக்கு போகன்றதான் எடுத்துக்கொள்ள நீயும். அந்த மாதிரி ஒரு காரியம் உன் வாழ்க்கையில இருந்தா, ரூத்தின் சுபாவம் உனக்கு இருந்தா நீ மனவாட்டிதான். ஒரே காரியம், ரூத்தின் சுபாவம் உன் வாழ்க்கையில இருந்தா நீ விலையேற பெற்றால் நீ மனவாட்டி. நீ மனவரையில போய் உட்காருங்க, போபாஸ் உனக்கு கணவனவளும். யோசித்து பாருங்க, இந்த சுபாவம் அவளுக்குள்ள இருந்தபடினால் அவள் என்ன செய்தா? போபாஸ்க்கு மனைவியா மாறினா. அவன் ஒரு குமாரனை பெற்றா, அவன் ஒரு குமாரனை பெற்றான், அவன் ஈசாயி. ஈசாயி குமாரனை பெற்றான், அவன் தாவீது. தாவீதின் மகன் இயேசு கிறிஸ்து. தாவீதின் குமாரனால் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். யாருடைய சந்ததியிலிருந்து வரா? அருவருக்கப்பட்டதான ஒரு ஸ்திரீ, மோவாப்பு ஸ்திரீ, அவனுடைய வம்ச சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். யாரை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. தேவன் நம்முடைய நன்மையான காரியங்கள்ல உன் சுபாவம் எப்படி இருக்கு? நீ அருவருக்கப்பட்ட சந்ததியோ, நீ சேரக்கூடாத சந்ததியோ, எப்படியோ, ஆனா உன் சுபாவம் எப்படி இருக்கு? அந்த சுபாவத்துக்கு தக்க வண்ணமா நான் உன் சந்ததியிலே வரப்போ சொல்லிட்டு, அதுதான் நமக்கு அடையாளம். அப்படி ஆண்டவர் அவர் சந்ததியில வருவாரானால் நம்ம ஏன் அங்க போய் மனவாட்டில உட்கார முடியாது? கண்டிப்பா உட்கார முடியும். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்னவா நடக்க போகுது. அப்படி பொறுத்திருந்தா நடக்கும். என்ன ஆண்டவர் மனவாட்டியை மாற்றி கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஆவியும் மனவாட்டியும் மா என்பார்கள், கேட்கிறவனுமா என்பார். வெளிப்படுத்தல் விசேஷம் 17வது அதிகாரமா 19, 17, 20, 17 பாருங்க. 22 ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பார்கள். பாருங்க, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. நாம் ஆவியில மனவாட்டியாய் மாறிடும். அப்ப மனவாளனை கூப்பிடுவோம், ஆண்டவரை வா. இந்த போவாஸ் ரூத்துக்கு புருஷனாய் மாறினாள். அவளுக்கு ஒரு சுக வாழ்வு கிடைச்சது. அவளுக்கு ஆண்டவர் சவிக்கத்தை உண்டு பண்ணி. பிரியமானவர்களே, எழுத்தின் பிரகாரமாய் ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் எனக்கு சவிக்கத்தை உண்டார். நான் என் குடும்பத்தில் இருக்கிறேன். என் குடும்ப வாழ்க்கையில எழுத்தின் பிரகாரமாக எனக்கு ஒரு சவிக்கியம் வேணும், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எனக்கு ஒரு சவிக்கியத்தை நீ கட்டளை. இந்த 2 சவிக்கியமும் நமக்கு இருந்தாதான் சுகவாழ்வு. நமக்கு எந்த இதுவும் இல்லை, ரூத்து மாதிரி எங்கேயாவது போய் பொறுக்கிட்டு கிடக்கிறோம், எனக்கு அடுத்த நாளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, நான் யாருக்கிட்ட போய் தேடுவேன் அலைஞ்சிட்டு இருக்கிறதான வாழ்க்கை சௌக்கியமான வாழ்க்கை கிடையாது. பிரயாசப்படுங்க. பிரயாசப்படும் போது கர்த்தர் உனக்கு சௌக்கியத்தை வரப்பண்ணுவார். நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அப்படின்னு சொல்றேன். 2வது சௌக்கியம், பிசாசனுடைய வல்லமையிலிருந்து நான் விடுபடுறதுதான் அந்த சௌக்கியம் தான் 2வது சௌக்கியம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 16வது வசனம். சுரமண்டல வாசிக்கிறது, தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உன்னுடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உண்மையில் இருக்கையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்கிறார். இந்த இடத்துல ஒரு சௌக்கியத்தை தேடுறாங்க. யாருக்கு சௌக்கியத்தை தேடுறாங்க? சவுல் ராஜாவும். சவுல் ராஜாவுக்கு என்ன வந்துச்சு? ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கப்படுத்திச்சு, கலங்கிட்டு கிடக்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் இலைப்பாறுதலா இருக்கணும் தவிர கலங்கிட்டு இருக்கக்கூடாது. என்னமா நடக்குமோ, என்ன சம்பவிக்குமோ, என்ன ஆகுமோ, என்ன பண்ண போறாங்களோ, என்ன செய்வாங்களோ, இந்த கலக்கம் உன் வாழ்க்கையில வரக்கூடாது. அது ஒரு ஆவி உன்னை கலங்கடிச்சு கிடக்குது. அப்ப அந்த ஆவி கலங்கடிக்கக்கூடிய அளவுக்கு எப்படி அந்த ஆவி உங்கள்கிட்ட வந்துச்சு? அதை பார்க்கணும். இவன் ஒரு பென்யமீன் கோத்திரத்தான். கீஸ் என்கிறதான ஒரு பராக்கிரமசாலிக்கு பிறந்த ஒரு மகன், சௌந்தரியம் உள்ளவன், அப்படின்னா அழகு உள்ளவன். இவன் ஒரு வாலிபன் அப்படி சொல்லி இருக்குது. ஆனா இவனுக்கு யோனாத்தான் மகன் அப்ப இருந்தான். அவன் கூட அவனுடைய சிறிய தகப்பன் அப்போ இருந்தான். இவங்க கழுதையை மேய்ச்சிட்டு கிடக்கிறார்.
நிறைய கழுதைகள். ஏதோ ஒரு கழுதை காணது போல கீசுடைய கழுதைகள் காணாமல் போனது. 3வது வசனம், 9வது அதிகாரம், 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 3வது வசனம். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் சவுலுடைய தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போனது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கழுதை இல்ல, நிறைய கழுதைகள் காணாமல் போச்சு. பிரியமானவர்களே, இப்போ என்கிட்ட ஒரு 10 கழுதையோ மாடோ ஆடோ கொடுக்குறாங்க. எங்க அப்பா போய் மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் அதை மேய்ச்சிட்டு இருக்கிறேன். ஒரு 2 பேர் 3 பேர் வேற இருக்கிறோம், தனியா வேற இல்ல, 2 பேர் 3 பேர் இருக்கிறோம். இப்ப மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு கழுதை காணாம போயிடுச்சுதான். அப்ப நான் வந்து கழுதை காணாம போச்சு, ஆடு காணாமச்சு, அப்பா ஒரு கழுதை காணாம போச்சு, மேய்ச்சிட்டு தான் சொன்னாங்க. அது எங்க போச்சுன்னு தெரியல, தேடி தேடி பார்த்து அழைச்சிட்டோம். என்னடா அப்படி விட்டுட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனா ஒரு 10 கழுதை கொடுத்துட்டாங்க வச்சுங்க, அந்த 10 கழுதையும் ஒரே நேரத்துல காணாம போச்சுன்னா நான் வந்து இப்ப 10 கழுதை வாங்க, நீ என்ன போய் தோல்விங்க கழுதைய விட்டுட்டு 10 கழுதை எப்படி காணாம போச்சு? எங்க போய் ஊர் சுத்துனீங்க, எங்க போய் தெரிஞ்சீங்க, கழுதைய விட்டுட்டு என்ன நீங்க போனீங்க அப்படிதான் கேட்டான். எந்த தகப்பனா இருந்தாலும் அதான் கேட்டான். ஒரு கழுதை போச்சுன்னா இங்கே காணாம போச்சு, மேய்ச்சிட்டே வந்துச்சு, நாங்க கூட்டிகிட்டே வந்தோம், அப்படி போயிட்டு சொல்லலாம். ஆனா 10 கழுதை 15 கழுதை போச்சு வச்சுங்க, என்ன கேட்டாம நீ எங்க போன அதை விட்டுட்டு? 3 பேர் வேற இருக்கிறீங்க, 3 பேரும் கழுத்தை விட்டுட்டு எங்க போனீங்க? பயங்கர பிரச்சனை நடக்கும். போய் தேடு, நீதான் காணாம போன விட்ட, போய் திருப்போ ஓ ஊர் ஊரா ஆளா அப்படின்னு சொல்றான். 4வது வசனத்துல இவன் தேடுறான் பாருங்க. செலிசா தேசத்துக்குள்ள போனான், அப்புறம் எப்ராஹிம் மலை தேசத்துக்குள்ள போனான், எந்தெந்த தேசத்துக்குள்ளே போய் பெஞ்சமின் தேசத்தை உருவ போனாங்களாம். 4வது வசனம். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் எப்ராஹிம் மலை தேசத்துக்கு போறான். ஏன்னா பெஞ்சமினுக்கு அடுத்தது எப்ராஹிம். எப்ராஹிம் மலை தேசத்துல ஓடுறானுங்க, அங்க எங்கனா போச்சா, அங்க எங்கனா போச்சா, அங்க எங்கனா போச்சா தேடுறாங்க, கிடைக்கல. சலிசா நாட்டையும் கடந்து போனான். சலிசா நாடு பள்ளத்தாக்குல இருக்குது, அந்த பள்ளத்தாக்கு தேசத்தெல்லாம் உருவ போய் கடந்தாங்க, தேடினாங்க, கிடைக்கல. அங்கே அவைகள் காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள். சாலம் நாடு அப்படியே நேற்று இந்த சைட்ல வராங்க. சாலம் நாடு மூலம் தேடி அப்புறமா அப்படியே பெஞ்சமின் கோத்திரத்துக்கு வழியா வராங்க. பெஞ்சமின் அங்கேயும் காணவில்லை. பெஞ்சமின் நாட்டை உருவர் கடந்தும் அவைகளும் காணவில்லை. இப்ப அதெல்லாம் தேடி இருக்கிறோம். ஒருத்தன் சொல்லிருப்பாங்க 3 பேர் போறோம் இல்லையா, வேலைக்காரங்களும் வரான். ஏய் நம்ம எங்க கழுதியை விட்டோம், நம்ம எங்க வந்து தேடிட்டு கிடக்குறோம்? நான் சலிசா நாட்டில விட்டோம், இல்ல பெஞ்சமினுடைய மலை தேசத்தில விட்டோம், எப்ராஹிம் மலை தேசத்தில விட்டோம், இல்ல இந்த சாலேம் நாட்டில விட்டோம். சாலேம் நாடுன்னா என்ன தெரியுமா? ஆபிரகாம் ஈசாக்க பலிசத்தை கொண்டு போனதான் சாலேம் நாடு. அதுக்கப்புறம் தான் அது எருசலேம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. எருசலேம் சாலேம்னா சமாதான தேசமா. சாலேம் நாட்டெல்லாம் கேட்கறாங்க. இப்போ என்ன நடக்குது? இப்ப வேலைக்காரன் சொல்லியிருப்பான் இல்லையா, நம்ம காணாத போனது எங்க? பெஞ்சமின் கோத்திரத்துல தானே, அந்த பெஞ்சமின் நாட்டுல தானே நம்ம தேடணும், அங்கதானே விட்டோம், நம்ம ஊராக அழிஞ்சிட்டு கிடக்குறோம். பெஞ்சமின் தேடுவோம், உருவ தேடினாங்க. உருவ அப்படின்னா என்ன? ஒரு சந்தை கூட விடல, அதான் உருவ தேடினாங்க. படிமா அந்த கடைசி பெஞ்சமின் நாட்டை உருவ கடந்தும் பெஞ்சமின் நாட்டை உருவ கடந்தாங்க, ஒரு தெருவ விடல, சங்கு பொந்து எல்லாத்தையும் தேடிட்டாங்க. தேடி அந்த நாட்டுல இருந்து அந்த பக்கம் கடந்து போயிட்டான், அந்த நாட்டுல இருந்து வேற இடத்துக்கு கடந்து போயிட்டாங்க. கடந்து போய் இவங்க மாச கணக்குல தேடி சோர்ந்து போயிட்டாங்க. கொண்டு வந்த பணமெல்லாம் செலவாகி போச்சு, பண்டமெல்லாம் செலவாயிடுச்சு, வெள்ளி எல்லாம் செலவா போச்சு, எல்லாம் செலவா போச்சு. இவங்கிட்ட ஒண்ணும் இல்லை. இப்ப செலவான உடனேயும் சவுல் சொல்றான், வார கணக்கு மாச கணக்கு ஆகி போச்சு நம்ம தேடி, அதனால இப்ப கழுதைகளை விட்டு நம்ம மேல காணாது போயிட்டு இவங்க வேற காணாது போயிட்டாங்கன்னு கவலைப்படுவார் அப்பா. அதனால திரும்பி வீட்டுக்கு போயிடும் வாங்க அப்படி சொல்றோம். அப்போ ஒரு வேலைக்காரன் சொல்றான், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், அவங்ககிட்ட போவோம், நம்ம போற வழி சொல்லி கொடுப்பான். பிரியமானவர்களே, இந்த சாலமோன் சாமுவேல் அவங்கள 40 வருஷமா அரசாண்டுட்டு கிடக்குறான். ஆனா அந்த ஜனங்க எங்களுக்கு ராஜா வேணும் ராஜா வேணும்னு கூப்பிட்டுட்டாங்க. தேவ சமூகத்துல போய் அவன் அழுதான். ராஜாவை கேட்கிறாங்க, இந்த 40 வருஷம் நீர் எல்லாம் ஆண்டவரே நடத்தினீர். அவனே ராஜா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை புறக்கணிக்கல, அவங்க என்ன புறக்கணிக்கல, அவர்கள் வந்து உன்னையும் புறக்கணிக்கல, அதனால் நீ ஏன் கவலைப்படுற? உன்னை புறக்கணிக்கல, என்னை புறக்கணித்தாங்க அவங்க, நீ அவங்களுக்கு ஒரு ராஜாவை உண்டாக்கிட்டா அப்படி சொல்லிட்டார். ராஜாவை உண்டாக்கிட்டா. அந்த ராஜா அவங்களுக்கு என்னென்ன செய்வாங்கதான் சொல்லி கொடுத்தது. இப்ப ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்தி செலக்ட் பண்ணணுமே, அதனால ஒரு மனுஷன் ஆண்டவர் தேடிட்டு இருந்தார். அவன் தான் சவுல் கண்ணில் அகப்பட்டான். அவன் கழுத பக்கத்துல நின்று கிடக்குறான்.
இப்போ அவனை கொண்டு வரணுமே, அவன் அவ்வளவு சீக்கிரம் வருவானா? அப்ப அவனை என்ன பண்ணணும்? கழுதை அவன் கண்ணுக்கு மறை, அதான் காணாமல் போனதுன்னு அர்த்தம். அந்த ஊருக்குள்ளதானே அந்த கழுதை இருந்துச்சு, எங்க போவோம் மொத்தமா? அந்த காலத்துல எல்லாம் 10 கழுதை 15 கழுதை வச்சிருந்தாங்க. அவன் 100 200 300 வச்சுருப்பான். அப்போ இவ்வளவா காலத்தை போயிடும். அவன் கண்களுக்கு முன்பாக அந்த கழுதை ஆண்டவர் மறைத்தார். காலம் தேய்ந்து கிடக்குறாங்க. ஊரு ஊரா தேடுறாங்க. இப்ப அவங்க தேடி எங்க வந்தாங்க? அங்க வந்துட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், நேற்று நான் சொன்னேன், அவன் தான் அவன் அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அபிஷேகம் பண்ணி போகும்போது ஒரு ஆள் வந்து சொல்றான், கழுதை அகப்பட்டது. ஊரு மூத நாங்க தேடணும், என்ன இருந்துச்சு? அங்கதான் யார் நேர்ந்துக்கிட்டது? கழுதை அகப்பட உங்களுக்கு சரிமா? 10வது அதிகாரம் 1 சாமுவேல் 10வது அதிகாரம், உன் கழுதை அகப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ சரி கூட நீங்க தேடிட்டு இருக்கோங்க. இப்ப கழுதை அகப்பட்டு போச்சு. கழுதை அகப்பட்டு போச்சு. இவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? எவ்வளவு தைரியம் வந்திருக்கும். இப்போ இவன் கிட்ட சில வார்த்தைகள் ஆண்டவர் சொன்னார். இவன் என்ன செய்யல? கீழ்ப்படியில. ராஜாவை ஆக்குற வரைக்கும் கர்த்தர் ஒரு காரியம் செய்து மறுபடியும் ராஜா வாங்கிக்கணும் கழுதையை கொடுத்துட்டார். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படியாம போனதுனால இவனை தள்ளி விட்டுட்டு ஆண்டவர் வேற ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணினார். இவனுக்குள்ள அசுத்தாவி வந்து பூந்துருச்சு. பிரியமானவர்களே, நமக்குள்ள அசுத்தாவி வந்து போற வேண்டியதான காரணம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு என்னைக்கு கீழ்ப்படியாம மொட்டாட்டம் பண்றோமோ அன்னைக்கு தான் இந்த ஆவி வந்து நமக்குள்ள போடும். 15வது அதிகாரம் 23 24 வாசிங்க. 22 இருந்து 1 சாமுவேல் 15வது அதிகாரம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்படுகிறத பார்க்கிறோம். நீங்க கொடுக்கிற காணிக்கையோ தசபாவமோ இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது. நீ கொடுக்கிற எந்த காரியமும் கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. கர்த்தர் உனக்கு சொல்ற விஷயத்தை நீ கீழ்படியா, அதான் முக்கியம். தேவன் எதிர்பார்க்கறது நீ கீழ்படி போதும். நீ எது கொண்டு எதையும் தர்றதை எனக்கு விரும்ப மாட்டேன், நீ கீழ்படி, அதுதான் எனக்கு பிரியும். அப்ப கீழ்படிதலை பார்க்கிறோம். பலி நமக்கு ஆண்டவருக்கு பெருசு கிடையாது. அடுத்தது பலியை பார்க்கிறோம், கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களை விதைத்து பார்க்கிறோம், செவி கொடுக்கலும் உத்தமம். கீழே ரெண்டக பண்ணுதல் பிள்ளை சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கு சரியாக பாத்தீங்களா? ரெண்டகம் பண்றதும் முரட்டாட்டம் பண்றதும் எதுக்கு அடையாளமா இருக்குது? நாங்க போய் பில்லு சூனியம் பண்ணுவோமா? நீ பண்ணிட்டே தான் இருக்கிற டெய்லியும். ரெண்டகம் சொல்றது என்ன? இப்படி செய்யாதீங்க, அப்படிதான் நான் செய்வேன். நீ என்ன சொல்றது? அதுதான் ரெண்டகம். இப்படி பண்ணாதீங்க, பண்ணதான் செய்வேன். அதுதான் ரெண்டகம். மொட்டாட்டம்னா அங்க போவாத, போவேன். இதை எடுக்க முடியாது. இங்க உட்காராத, உட்காருவேன். அங்க நிக்காத, நிப்பேன். இதுதான். இதெல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்குதான்? மொட்டாட்டத்துக்கும் பில்லி சூனியத்துக்கும் அடையாளமா இருக்குதான். நீங்க நினைக்கிறீங்களா நான் மந்திரவாதம் எப்படி பண்ணுவேன்? நான் மந்திரவாதம் பண்ணலையே. நீ ஒவ்வொரு நாளும் தான் பண்ணிட்டு இருக்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம ஆண்டவருக்கு விரோதமா செய்கிற அத்தனை காரியமும் பில்லி சூனியமும் முரட்டாட்டமா தானே இருக்குது. அதனால பேய் இவனுக்குள்ள போந்து இவனை சமாதானத்தை கிழித்து கலக பண்ணிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு காரியத்தை அவங்ககிட்ட காட்டி 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 பயம் முடிஞ்சது. இப்போ நீங்க 16 வந்தீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை அந்த வேலைக்காரன் சொல்றான். ஏன்னா இவன் கலங்கிட்டு இருக்கிறத வேலைக்காரனுக்காலையும் சகிக்க முடியல. வேலைக்காரங்களுக்கு அந்த போர் சேவர்களுக்கு சகிக்க முடியல. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உண்மை கலங்க பண்ணுகிறது, சுரமண்டலம் வாசிக்கிறது, தேனின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உண்மையில் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும். இப்போ இந்த ஆவியில இருந்து ஒரு சௌக்கியம் உண்டாகணும். அந்த ஆவியில இருந்து சௌக்கியம் உண்டாக என்ன நடக்கணும்? பேய் பிடிச்சவங்களை எல்லாம் பாருங்க, நீங்க இந்து கோவில்ல கூட கூட்டு போங்க. அங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, பேய் பிடிச்சவங்களை கூட்டு போனாக்கா பம்பு அடிப்பாங்க. கொடுக்க பம்பு அடிப்பாங்க இல்லையா? அடிக்க 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 உள்ளத ஆவி வெளியே வந்தது. உண்மை. எந்த இடத்துல நீங்க கோவில்ல கூட இல்ல, ஒரு பிசாசு குடிச்சவங்களோ அசுத்தம் குடிச்சவங்களோ ஒரு ஆளை கொண்டு வந்து யாராவது வாசிட்டு போறாங்க மோளம் அப்படின்னு சொன்னாக்கா, ஏதாவது வாசிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாக்கா உடனே அந்த பேய் ஆட ஆரம்பிச்சு. இந்து சாமிங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, சில பேருக்குள்ள இந்து சாமி ஆடிட்டு நடக்கும்.
அது அமைதியா தான் இருக்கும். அங்க சவுண்ட் கேட்கும், இங்க அப்படின்வாங்க. முறுக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு ஊயிடணும். ஏய் ஐயோ அவங்க அடிக்கிறாங்க, இங்க வந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. உடனே அதுக்கு எதனா தீவார்த்தனை அது இதை காட்டி நிறுத்துவாங்க. ஏன்னா அந்த சவுண்டு கேட்கும் போது தானா ஆவி வெளியே வந்துடும். அதனாலதான் சொல்றாங்க, நல்லா வாசிக்க தேர்ந்தவன ஒருத்தனை கூட்டு வந்தாக்கா அந்த ஆவி வாசிக்கும் போது வெளியே வரும். அப்ப நம்ம அதட்டி துரத்திடுவாங்க. பேய் மட்டும் பாருங்க, அந்த மியூசிக் வாசிக்கும் போது வந்து ஆளும், அப்ப சவுத்துல கரண்ட் அழைச்சு போன்னு துரத்துவாங்க. ஓடிடும். அதனால்தான் வாசிப்பாங்க. சரி, பேய் வாசிக்கும் போது வருது, ஆண்டவர் வருவாரா? ஆண்டவரும் வந்தாரு 2 வாட்டி, வாசிக்கும் போது தான் வந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? பேய் மட்டும்தான் வாசிக்கும் போது வருமா? ஆண்டவர் கூட வருவார். பிரியமானவர்களே, நானு ட்ரைனிங்ல இருக்கும் போது ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அந்த கீபோர்ட்ல ஒரு டியூன் போடுவாங்களாம். அந்த டியூன் போட்டா ஆப்பிரிக்காவில் இருக்கிற பேய் வந்துருமா? ஆப்பிரிக்காவிலே ஆஸ்திரேலியா சொன்னார், அங்க இருக்கிற பேய் இங்க வந்து நிற்கும் அந்த டியூன் போட்டா. மியூசிக்கு எல்லாமே கட்டுப்படும். ஆண்டவர் படுவாரா? பட்டாரே. ராஜாக்களுடைய புஸ்தகம் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல 3 பேர் யுத்தத்துக்கு போவாங்க தெரியுமா? யோசபாத், ஆகாப்பு, இன்னொரு ஆள், 3 பேரும் யுத்தத்துக்கு போவாங்க. அப்ப தண்ணி கிடைக்காது. தண்ணி கிடைக்காது இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப வந்து இங்க யாராவது தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற ஆளாவது தீர்க்கதரிசி யாராவது இருக்காங்களா கேட்கிறா யோசபாத்து. அப்ப சொல்றான், சாப்பாத்தின் குமாரன் ஒருவன் இருக்கிறான், எலியாவுக்கு தண்ணீர் வாழ்த்தவன், அவனை கூட்டு அவங்ககிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து எலிக்க வைக்கிறாங்க. எலிசா எப்படிப்பட்ட ஆளு? அவன் சொல்றான், இங்க யாராவது மியூசிக் வச்சுட்டா வாசிக்கட்டா அப்படின்றான். வாசிக்கிறாங்க. அந்த வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்து அமர்ந்தான். சுரமண்டல வாத்தியக்காரனை எங்கில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது, நல்லா கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை சொல்றான். அவன் வந்து நான் ஒரு பாட்டு பாடி அங்கே பாச பேசி கை தட்டி அப்படி சொல்லல. வாசிக்கும் போது கர்த்தர் இறங்கதான் செய்யறார். வாசிக்கும் போது கர்த்தர் இறங்குறார். சுரமண்டலத்தை வாசிக்கிறாங்க. வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்து அமர்தான். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, பாத்தீங்களா? கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறான். மழையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், இந்த இடமெல்லாம் சுத்தி வாய்க்கால வெட்டுங்க, தண்ணி வந்து நிரம்பும். அப்போ தேவனுடைய ஆவி இவன் கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு வாத்தியம் தேவைப்படுது. அப்படியா? அப்புறம் வேற யாருன்னா 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கும் போது அங்க வராங்க கொஞ்சம் பேர் பெத்தேல்ல ஆராதிச்சுட்டு வர்றவங்க எப்படி வந்தாங்க? டமக்குன்னு சுரமண்டலத்துல வாசிச்சுட்டு வராங்க. அந்த வாத்திய சத்தம் கேட்டவனே சவுலுக்கு ஆவி இறங்கிடுச்சு. அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சான். பின்பு பெலிஸ்தரின் தானியே இருக்கிற தேவனுடைய மலைக்கு போய் அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசி கூட்டத்துக்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்பூரும் மேதமும் நாகாஸ்திரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மை நிரப்புவார். நீ அவர்கள் நாதஸ்வரங்களும் சுரமண்டலங்களும் வாசிட்டு போவாங்களாம். அப்படி வாசிட்டு போகும்போது சவுல் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கும். எதுக்கு? அபிஷேகம் பெற்றுக் கொள்ளும் போது கோரச பாடி ட்ரம்ம போட்டு டமக்கு நடிக்கிறாங்க. அப்படி அடிச்சா சில நேரத்துல இறங்கும் ஆவி. அவன் இது வரைக்கும் அபிஷேகம் பெறாதவன் தானே. அபிஷேகம் பெறாதவனுக்கு வாசிட்டு வராங்க. அவன் மேல ஆவி வந்து தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். நாமளும் தேவனை துதித்து பாடி அடின்னு அடிச்சோம்னா வானத்துல இருக்க ஆண்டவருக்கு இறங்கிடும். கண்டிப்பா நடக்கும். அப்போ பேயா இருக்கட்டும் ஆண்டவரா இருக்கட்டும், சரியான விதத்துல ஏக்கத்தோடு வாசித்தா கர்த்தர் இறங்குவான். இந்த இடத்துல வாசிக்க தெரிந்த தேர்னவனை கொண்டு வாங்க, உங்களுக்கு ஒரு சௌக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த வேலைக்காரன் தாவீதை கூட்டிட்டு வராங்க. தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கிறான். பிரியமானவர்களே, இந்த வாசிப்பு ஆவிக்குரிய ஜீவியத்துல என்னன்னாக்கா, வேத வசனங்களை நாம் ஆதாரத்தோடு எடுத்து சொல்லுகிறதான காரியம்தான். ஆண்டவருடைய வசனங்களை நிரூபிக்கக்கூடியதான காரியம்தான் வாசிப்புல தேர்ந்தோம். இப்படி எடுத்து சொல்லும் போது அவனை எந்த ஆவி அலக்கழிக்குதோ, எந்த காரியம் அவனை பிரச்சனைக்குள்ள கொண்டு போகுதோ, இதனாலதான் நான் பிரச்சனையில மாட்டினா
இந்த காரியத்தான் என் வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை கொண்டு வந்துச்சா, இனிமே நான் அப்படி இருக்கக்கூடாது, இனிமே நான் என்னை மாத்திக்கணும், இனிமே நான் என்னை சரிப்படுத்திக்கணும், இனிமே நான் அந்த பாதையில போகக்கூடாது அப்படி சொல்லி அவன் வாழ்க்கையில ஒரு சௌக்கியத்தை உண்டு பண்ணி கொள்வான். அதுதான் வாசிக்க தேர்ந்தவனை கொண்டு வந்து வாசிங்க, அப்ப உங்களுக்கு ஒரு சௌக்கியம் உண்டாகும். நான் கர்த்தருடைய காரியத்தை கீழ்ப்படியாம போனேன், நான் ஆண்டவருக்கு எதிர்த்து நின்று நான் முரட்டாட்டம் பண்ணேன், நான் வில்லி சூரியத்துக்குள்ள இறங்கிட்டேன், இப்படிப்பட்டதான காரியம் தான் என் வாழ்க்கையில கொண்டு வந்துச்சு. கண்களை மூடுவோமா? பிரியமானவர்களே, வசனம் ஏதோ சொல்லப்படுது, நீங்கள் ஏதோ கேட்கப்படுறது அப்படின்னு சொல்லல. இந்த வசனம் உங்கள் ஜீவியத்திற்கு நிச்சயம். ஆண்டவரே, நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வளர்ப்பதுவேன் என்று சொன்னீரேன், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடுறோம். நீர் எங்களுக்கு மறு உத்தரவுத்தா, எனக்கு அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை எனக்கு அறிவிப்பேன்னு சொன்னீர். ஆண்டவரே, என் வாழ்க்கையில தெரியாம எத்தனையோ காரியத்துல நான் அகப்பட்டு கலக்கிறேன். எனக்கு தெரியாமையே நான் பாதாளத்துக்கு நேரா போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆரோக்கியமும் இல்லை, சௌக்கியமும் இல்லை. ஆண்டவரே, இந்த 2 அனுபவத்தை என்னோடு பேசி இருக்கிறேன். இந்த அனுபவத்தை எனக்குள்ள வழி நடத்தும். என் சுகவாழ்வும் தொழில் கட்டும். ஆண்டவரே, இந்த பூமியில நான் சுபிட்சமாக இருக்கட்டும்.